திரும்பி வந்து வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா எங்க அப்பா சொல்லுங்க சாக்கா சொல்லுங்க முருகனுக்கு அரோகரா மைக் ஐபோன் கோழி கொண்ட Hey guys, welcome to D-Log. V-Log. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:28. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:28 ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மூமெண்ட்டு. 2024 10வது வருஷமா பார்த்தீங்கன்னா நம்ம மாலை போட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 விழாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது 5வது விழாக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட் ஆகிட்டோம். அப்படி எப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டா இன்னைக்கு பொங்கல் தை 1ஆம் தேதி கரெக்டாக ஜனவரி 15ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி இப்போ தான் எங்கள் ஊர் டோல்கேட்டு கூட நான் வரலங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியா இருங்கடா சொல்ல விடுக்கடா இருங்கடா அப்படி சொல்லி தடுத்து நிப்பாட்டுங்களேடா. டேய் என்னடா சொல்ல வந்து ஐபோன் ஆமா ஐபோன் மைபோன். சோ போன வருஷம் சொல்லிருப்போம் இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐபோன்ல தான் வீடியோ எடுப்போம் சொல்லி. சோ இந்த வட்டம் பாத்தீங்கன்னா ஐபோன்ல தான் வீடியோ எடுக்கிறோம். கிளாரிட்டி எப்படின்னு மரியாதை மறக்காம சொல்லிருக்க கிளாரிட்டி. நம்ம பார்க்குற முதல் டோல்கேட்டு எங்கள் ஊர் டோல்கேட் தான். ஸோ இங்கேருந்து எத்தனை டோல்கேட் இருக்குன்னு ஒரே ஒரு டோல்கேட் தான் இருக்கும். இருக்கும் இடையில ஒரு டோல்கேட் தான் இருக்கும். இதுகிட்ட இருக்கும். அப்படின்னா மொத்தம் 2 இருக்கும். இது 1 அது 2 தப்பு. அப்புறம் அதுதான் 2 இதுதான் 1. கரெக்ட் தான். வாங்க அடுத்து போய் பார்ப்போம். மணி வந்து பாத்தீங்கன்னா 7:02 ஆச்சு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது ஒரு நாள் பிரியாணி கிடைக்க பக்கத்து போனோம். அன்னைக்கு காலையில 6 மணி அது மாதிரி 7:02 ஆச்சு. ஸோ இது எந்த ஏரியா? கடம்பங்குடி. இல்ல கோச்சுக்கிறாங்க. திருப்பாச்சி விட்டு தாண்ட போறோம். திருப்பாச்சி விட்டு தாண்ட போறோம். திருப்போணத்துக்கு எங்க ஊருக்கு பேர் தாங்க அது. என்னது லட்சுமிபுரம். திருப்பாச்சி. ஆமா லட்சுமிபுரம். லட்சுமிபுரம் தான் திருப்பாச்சி. மீனாட்சிபுரம் சொல்லுவேன் மச்சான். இல்லடா சத்தியமா லட்சுமிபுரம்டா. வலது கால எடுத்து வைங்க. வலது கால. சரி மருமகளே வா வா. வலது கால எடுத்தாச்சு. என்ன திருப்பாச்சேத்தின்ற பேர் காரணம் ஏற்கனவே சொல்லிருக்கமா இல்லையான்னு தெரியாது. எத்தனை ஆடி சொல்லுவீங்க சொல்லுங்க. இன்னொரு ஆடி சொல்லுங்க. அப்ப சொல்ல முடியாது. நன்றி வணக்கம். அடுத்த இடத்துல மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:16 ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்கோம்டா? மாரநாட்டு பாலம். ஸோ பார்த்தீங்கன்னா போன வட்டம் வந்து மிரட்டு மாரநாட்டு பாலம் சொல்லி வீடியோ போட்டிருப்போம். சவுண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம அங்கே போய் சவுண்டு கேட்போம் இந்த நடுவில். இங்கே பாருங்க இந்த சவுண்டு அதே சவுண்டு அப்படி அதை விட அது போட்டுறாங்க. இதுதான் நம்ம மாரநாட்டு பாலத்துக்கு போகுது. நம்ம டேம்ல குதிக்கிற மாதிரி தானே. இந்த இடத்துல ஃபுல்லாக மேலே இருக்கும். ஒட்டி ஆரம்பினோட ஒரு பள்ளம் இருக்கும். அப்படியே உள்ள கிடையாது. அப்படியே இது ஃபுல்லாக மேடு. சவுண்ட் கேட்குதா? 2 ஆள் மட்டும் கல்லா கீழே இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கம்மா மாரநாடு. ஸோ ராமநாடு கம்மா தான் முதல் பெரிய கம்மா. அதுக்கப்புறம் மாரநாடு. ஆமாம் மாரநாடு தான். ஸோ அந்த கம்மாக்கு தான் அந்த தண்ணி போகுது. வைகாசி தண்ணி. வாங்க போவோம். இதாக இருக்குல்ல அதுவும் இங்கே அதையே அந்த கூப்பிடுறீங்க.
மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:22 ஆச்சுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து திருப்போணத்துக்கு வந்தாச்சு. ஸோ திருப்போணத்தில் எதுக்குடா இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு விஐபி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. போனோட்டமே ஜாயின் பண்ணாரு பாருங்க, அவர் வராரு. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோம். வெயில் ஏற ஆரம்பிச்சிருதுங்க, சரியான வெயில் ஆரம்பிச்சிருச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம எங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு பார்ப்போம். அவன் பேரு டெல்லி. எடுத்துட்டு எல்லாமே என்னடா அது மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:38 ஆச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐயங்கார் பேக்கரியில் டோட்டா சாப்பிட்றதா பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ டைம் பாஸ் ஐயோ எப்படா பேர் மாறுச்சு? இது டைம் பாஸ் பிரச்சனை தான். ஐயங்கார் ஐயங்கார் பேக்கரி வட்டோட்டம் சொல்லுவோம் இதை. ஐயோ சரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்ங்க. ஸோ கிளம்பிட்டு இப்போ வெயில் இப்போ குறைஞ்சிருச்சு. அப்படியே நடந்து மதுரை கிட்ட போகும்போது உங்களுக்கு நான் பேசுகிறேன். உங்ககிட்ட காமிக்கிறேன், பேசுறேன். வரட்டா வரட்டா மாமே. இது போன ஓட்டம் எடுத்து வந்தீங்களா நீங்க? இது சின்ன ஒரு டிபிசில இருக்கு. எடுத்து வந்தியா? போன எடுத்து வந்தேன். ஆடி அடிக்குது இப்படியே சேர்த்து வராது. நமக்கெல்லாம் கையை வரல, உள்ள வாய் உள்ள விட்டோம்னா போதும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:31 ஆச்சு. கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு காமன் நேரத்துக்கு மேலே இங்கே தான் உட்காந்துருக்கோம். வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க, காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஸ் மில்க் போடலாம் சொன்னால் அண்ணன் ரொம்ப லேட் ஆக்கிட்டாப்ல. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாக இப்போ தான் போட முடியுட்டாப்ல. ஸோ இப்போ தான் வந்து சரி ரோஸ் மில்க் போடுறோம், ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சரி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆச்சு. கிட்டத்தட்ட 12:15 ஆச்சு. நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க என்ன படுத்துருக்கீங்க. எந்திரிச்சு போவாங்க எந்திரிச்சு போ. தூக்கிட்டு வந்தோடனே இவனுக்கு எப்படி படுத்துக்கிட்டு அங்கே ஹாய் சொல்லுங்க. புளியங்குளத்துக்கு வந்துட்டோம். வெயில் ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் என்ன உட்காந்து நடப்போம் சொல்லி உட்காந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போய் விறகுனூர் டேமில் தாங்க ரெஸ்ட்டு. வாங்க போவோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:02 ஆச்சுங்க. 1:02னா 1 மணி 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ விறகுனூர் டேமுக்கு அட்லீஸ்ட்டாக வந்து சேர்ந்து வச்சுக்கோங்க. ஆனால் லேட்டாக கிளம்புனதோட தப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் வெயிலிருந்து நடக்கிறத அவாய்ட் பண்ணலான்னு நினச்ச முடியலை. ஆனால் பரவாயில்ல, எப்படியும் நடந்து வந்துட்டோம். அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் இந்த விறகுனூர் டேமு இப்போ தான் காலையில் சாப்பாடே சாப்பிட போகிறோம். ஆமாம், அவனுக்கு கண்டிஷன்ஸ் இல்லைல்ல. சொல்லுங்க. வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. சாப்பிடுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:13 ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி தூங்கலாம்னு நினச்சோம். இங்கே பாருங்க விரிச்சு போட்டுக்காம தூங்கலாம்னு நினச்சா தூக்கமே வரலங்க. சரி ஜாலியாக சுற்றிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னது லெமன் சோறும் சோயா அது என்ன சொல்லுவாங்க மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டாக மணி இப்போ இவ்வளோ மணி ஆகிப்போச்சு. சரி சாப்பிட்லாம்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே ரைட்டு வீடியோ எடுத்து வச்சுருவோம். அப்புறம் தான் கரெக்டாக டைம் தெரியும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெயில் தாழ்ந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடதான் நேராக கட்டப்புளி கருப்பண்ணன் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா போய் நிற்க போகிறோம். சரி சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோமா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:20 ஆச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வைகை அணை. ஸோ அணைக்கட்டு வைகை அணை இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா விறகுனூர் டேமு. ஆனால் வைகை ஆற்றுல குறுக்கால அணை கட்டிக்கிறது வைகை டேமு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்ட கிளம்பியாச்சு. ஸோ வெயில் வந்து இறங்கு வெயில்னு சொல்லுவாங்க, ஏறு வெயில் இறங்கு வெயில்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மணிக்கு அப்புறமா அதாவது ஒரு 3 மணிக்கு மேலே வரது அப்புறமா இறங்கு வெயில்னு சொல்லுவாங்க. கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வெயிலில் நடக்கிறப்ப நமக்கு பெருசாக ஆபத்து வராது. அப்படியே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சில்லாகிட்டே இருக்கும். அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம். வாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:40 ஆச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் ரோட்டில் இருக்கிறோம். வருஷம் இந்த சந்திப்பை தாண்டும் போது தான் வீடியோ எடுப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ வெயில் நான் சொன்ன மாதிரி வெயில் சூடே இல்லை. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்படி கருப்பண்ணன் கோயிலுக்கு போகிற வரைக்கும் அப்படியே போயிடுவோம். எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்ப்போம். வாங்க. என்ன பிள்ளை இருக்கா எங்களுக்கு வெளியே எடுத்து கொடுத்தியா? ஆமாம் ஆமாம், அந்த கலர் தான் இருக்கும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:16 ஆச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னன் மருதுமண்டியரோட சிலைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு வியூஸு வேற மாதிரி
ஸோ சிவகங்கையோட மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசர்கள் வந்தவங்களுக்கு சிலை வைக்கப்பட்டது அப்படின்னா இங்கே தான் முக்கியத்துவமாக சொல்லலாம். ஸோ நிறைய இடங்களில் சிலை இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற சிலைக்கு ஒரு பெரிய வந்து எல்லாருக்கிட்டே ஒரு அன்பு இருக்குது இந்த இடத்துல, அது மாதிரி தான் சொல்லணும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம், நடந்து அப்படியே போகலாம். பாருங்க இந்த தப்பாவளத்துக்குள்ள சிறிய தூக்கி போடுவோமா மெதப்பேல உனக்கு எப்படி எரியும் என்ன சரி ஏய் வாட போறடா போ. கேட்டாரு துர்ற சும்மா துர்ற பயப்படாதடா. நார்மலா சாமி வெர்ஷன் கேம் அழகா இருக்கு. எவ்வளோண்ணே? சாமி இல்லை எவ்வளோ வாங்கினீங்கன்னு கேட்குறேன். நானா நான் குட்டியில் இங்கிலீஷ்கார வெள்ளக்கார விட போதும் போதும் பேர் என்ன? தேங்க்ஸ் அண்ணே சும்மா இருக்கு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சு போச்சுங்க. அப்படி இப்படின்னு ஐயோ தள்ளாடி நடந்த மாதிரி நடந்து வந்துட்டோம் ரெடியா. இது பார்த்தீங்கன்னா பாத்திமா காலேஜ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பிரிவுலேருந்து தாண்டி அப்படியே நேரம் எங்கே போவோம்? சமயநல்லூரா? வரவே சமயம் சமயநல்லூர் பறவை அங்கே போய் இன்னைக்கு கட்டப்பள்ளி கட் பண்ணுவோம் போயிருவாங்க. போமா உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? இந்த இதே நான் கட்டி கொடுத்துருக்கேன். கொத்தனார் இல்லை ஏன் கொத்தனாரா இருந்தியா கொஞ்ச நாள்? இல்லடா கோச்சுக்கிறாரு ஆதி நல்லா இல்லை. சரி மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:35 ஆச்சு. ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெகுலராக டீ குடிப்போம் பார்த்தீங்கன்னா எதுக்காக சார்ஜ் போடுறக்காண்டியே. ஸோ அங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். காலை ஏன்டா மடக்கி உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை தொங்க போட்ட துறை இவ்வளோ தூரம் நடந்த ஸ்பீடுக்கு ரத்தம் பூரா கீழே இறங்கிக்கிறோம். அப்புறம் நடக்கும்போது செம்ம பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் காலை மடக்கி உட்காந்தாச்சு. ஐஃபோனில் சார்ஜ் நிற்கிதுங்க, ஒரு வேற லெவல் விஷயம். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்டது 100 போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து 30 வரைக்கும் பெர்சன்டேஜ் இருக்குது. வீடியோ எடுக்க மட்டும் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. சார்ஜ் நிற்கிது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இதை வச்சு எனக்கு வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டப்பள்ளி கற்பனை கோயில் போகும்போது இடையில அந்த பறவை முக்கியமான இடத்துல மட்டும் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:44 ஆச்சு. ஸோ இங்கேருந்து கட்டப்பள்ளி கற்பனை கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக நடந்து போனால் 10 மணி 4 நிமிஷத்துக்கு போகுன்ற மாதிரி கிடக்கு. 10 கிலோமீட்டர் கரெக்டாக. ஓகேவா? ஸோ இன்னும் 2.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் நட இருக்குது. வாங்க போவோம். காலையிலே வலிக்குதாண்ணா லைட்டாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலிக்கல. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆச்சுங்க. ஸோ ரொம்ப தூரம்லாம் வரல. காஃபி குடிச்ச இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். இப்போ உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்களேன். கம்பெனி போன வருஷம் படுத்து கிடந்தோம்ல, சொல்லிவிட்டேனே. ஸோ இங்கே தான் படுத்திருந்தோம். ஒரு மத்தியான டைமில் படுத்திருந்தோம். இங்கே வந்துட்டு அவங்க கூட நம்ம கூட சொல்லியிருப்போமே டீலாம் வாங்கி தர ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிலாம் சொன்னோமே. வாட்ச்மேன் நல்லா பேசினாரு சொன்னோமே. அங்கே தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாற்றிட்டாங்கன்னா மணி வந்து அன்லோடிங், அதாவது ஏடிஎம் கார்டுக்குலாம் வந்து ஏடிஎம் கார்டுன்னு இருந்துச்சா, ஏடிஎம்க்கெல்லாம் லோட் பண்ணுவாங்களா கொண்டு போய் மணி லோட் பண்ணுற அந்த கம்பெனி. ஸோ அவங்கள வந்து லாஜிஸ்டிக்ஸாக மாறிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணி அவங்க தான் ஓனர் சொன்னார். ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அன்னதானம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காலையில் இதே மாதிரி பூரியா, மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடா, நைட்டுக்கும் இதே மாதிரி சாப்பாடு போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா சொன்னார். இப்போ வாட்ச்மேன் இது இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னாப்புல. ஸோ நல்லா இருக்குது. சரி நம்ம அங்கே போய் தான் சாப்பிட்ணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிட்டோம்னா அப்படியே போய் தூங்குறது கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு பூரி சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும், போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. இங்கே வர நைட்டு சாப்பிட்டா தூக்கம் வராது. வரும்டா, காலை சாப்பிட்டா நடக்கும்போது தூக்கம் வர மாதிரி தான். சரி சரிங்க, நான் அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஆதிக்கு காலேஜ் சக்சஸ் ஆகுமா ஆகாதா? சூர்யாக்கு காலேஜ் பாஸ் ஆவானா? எனக்கு பாஸ் ஆயிருக்கு. சூர்யா கூட பாஸ் ஆயிருக்கு. லவ் பண்ணுவானா மாட்டானா? போச்சு போடு ஓடு. பண்ணுவானா மாட்டானான்னு தானே கேட்டேன். என்ன பண்ணி சொன்ன? கையில் ஆகுமா ஆகாதா? மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:17 ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 11:15 ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து படுக்க வந்திருக்கோம். ஸோ போன 2 வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சா. இப்போ தைப்பூசத்தை ஒட்டி வந்திருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோம்.
அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா காலையில் வாடிப்பட்டி போயிடலாம். ஸோ டே 1 vlog நான் இங்கே இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஸ்டஃபிங்ஸ்லாம் உள்ள வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.